சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு குறள். அதிகாரத்தால் எதையும் சாதிக்க முடியாது. உண்மையா நான் சொல்றேன், அதிகாரத்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆனால் அந்த அதிகாரம் செலுத்தக்கூடியவனிடத்தில் இருக்கக்கூடிய சில பண்புகள் இருக்குல்ல, அது அந்த அதிகாரத்தை செல்லுபடியாகும். ஒரே வார்த்தை தான், எல்லோரும் சொன்னாலும் அது சபையேறாது, சிலர் சொன்னால்தான் சபையேறும். ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒரு பொண்ணு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். எங்க காலேஜ்ல நான் வேலை செய்யும் போது வேற காலேஜ் பொண்ணு என்கிட்ட வந்தான். அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க. பொண்ணு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. சபையில் சொல்ல முடியாத சிக்கல். பொண்ணு உறுதியா இருக்கா, வாழ்க்கை சீரழிச்சுக்கிறதுல உறுதியா இருக்கான். அவளை உட்கார வச்சு ஒரு 5 நாள் வகுப்பு எடுக்கணும்னு சொன்னேன். 2 hours கவுன்சிலிங். 3 நாள்லயே பிள்ளை கையில வந்துருச்சு. படிக்கிற மாம், இதெல்லாம் விட்டுற மாம் அப்படின்ட்டான். நான் உண்மையாவான்னு சொல்ல, ஆமா மாம் உண்மையா தான் புரிஞ்சு. நான் ஒரு பாயிண்ட் சொன்ன, அந்த பாயிண்ட் அவளுடைய மனசை கலைச்சு விட்டுருச்சு. அவ யோசிக்கிறாள். அப்படியே மாம் சொல்றீங்க? அப்பா நீயே யோசிப்பார். யோசிச்சு 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 அவன் போனை கொடுத்துட்டா. வேண்டாம் மாம், எனக்கு இனிமேல் இது இந்த சின்ன போன் கொடுத்துட சொல்லுங்க மாம் அம்மாட்ட. நான் படிச்சுட்டேன் முதல்ல, அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம். 17 வயசு பிள்ளைக்கு வெளியில எடுத்துட்டு வரேங்க. பிள்ளைய அவங்க அம்மா கையில கொடுக்குறேன். அந்த பாப்பா கொடுக்குது போனை அவங்க அம்மாட்ட. அம்மா எனக்கு இது வேணாமா, பட்டன் போன் கொடுமா, இனிமேல் நான், அவ சிங்கிள் பேரண்ட் குழந்தை, இனிமேல் நான் உன் பேச்சு கேட்டுட்டு இருந்துக்கிறேன். உங்க அம்மா ரியாக்ஷன், நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா. போய் சொல்றியா? இல்லம்மா. எங்க இருந்துதான் அந்த அம்மா கோவம் வந்துச்சோ, போனை போட்டு அடிச்சு உடைச்சி அவளை அடிச்சு, இதைத்தானே 6 மாசம் நான் சொல்றேன். டிவியில வரவங்க சொன்னா கேப்பியோ? அந்த பொண்ணு ஒரே விஷயம் சொல்லிச்சு, நான் ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு புரியுதா அப்படின்னு என்ன பார்த்து நான் யோசிச்சு பார்க்கிறேன். எங்கே எது இழக்கிறோம்? நாம் நம்மை நாமே வழிபடுத்திக் கொள்வதற்கான பாதை தெரியாமல் எங்கே சிக்கிக் கொண்டிருக்கிறோம்? நாம் மழை பெய்கிறது, வீட்டில் இருந்து பாத்திரங்களில் அந்த மழை நீரை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். வெளியில் வந்து பார்த்தால் தெரிகிறது, கிணறும் ஆறும் கடலும் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன. ஒரே மழைதான். பாத்திரம் சரியாக வைத்திருக்கிறோமா? குறளை புரிய வேண்டும் என்றால் பாத்திரம் காத்திரமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் குறள் புரியாது. அறிவினால் ஆகுவது உண்டோ? எனக்கு ஆச்சரியங்க இந்த குறளை படிச்சுட்டு. அறிவினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. தமிழ் படிச்சவங்க நாம. ஆக்சுவலி அன்பினால் ஆகுவது உண்டோ தானே சார்? உங்க நோயை என் நோயா நான் நினைக்கலன்னா, நான் பெற்ற அன்பினால் என்ன பையன் தானே கேட்கணும். உங்க வலியை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணுமா, அன்பு வேணுமா? சொல்லுங்க, எது வேணும்? அன்பு தானே வேணும். தலை தட்டாது. அன்புடைமையில அந்த பாட்டை போட்டிருக்கலாம். அன்பினால் ஆகுவது உண்டோ? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுட்டு போங்க. இந்த மாநாட்டில் குறள் ஒன்று சொல்கிறது, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவதுதான் புத்திசாலித்தனம். நீ அறிவுடையவனாக இருக்கிறாய் என்றால் புத்திசாலித்தனத்தோடு இரு. எங்க அம்மாட்ட நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன். 80 பவுன் எனக்கு கொடுத்துருச்சு எங்க அம்மா. அறிவினால் ஆகுவது உண்டோ? அறிவினால் ஒரு பயனும் உண்டோ உனக்கு? மற்றவர்கள் நோயை உன் நோய் போல் நீ நினைக்க மாட்டேன் என்கிறாய் என்று அன்பு செலுத்துவதை அறிவார்ந்த செயலாக முன்வைத்த இனம் தமிழினம். அதை முன்வைத்த பேராசான் திருவள்ளுவன்.